நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்திவி. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வெளியுறவுத்துறை நிபுணர் சந்திரமோகன் நம்மளோட இணையறாரு. அவர்கிட்ட வெளியுறவுத்துறை கொள்கை சம்பந்தமாக பல கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக இந்த ஹார்மூஸ் நீரிணை முடக்கப்படுது. இது எப்போ தான் இது இயல்பு நிலைக்கு வரும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இயல்பு நிலைக்கு எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது இந்த போர் முடியுமோ அப்பொழுது தான் இந்த இயல்பு நிலைக்கு வரும். போர் எப்பொழுது முடியும் என்றால், ஒரு அளவுக்கு சமரசம் வர வேண்டும். சமரசம் செய்ய வேண்டிய தருணம் இன்னும் வரவில்லை என்பதுதான் கோரிக்கை. சமரசம் செய்யக்கூடிய நாடுகள் இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பது, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இதில் ஈடுபட்டிருக்கிறது, பாகிஸ்தான் சைனா போன்ற நாடுகள் இதில் ஈடுபட்டிருக்கிறது. இது சமரசத்துக்கான ஒரு லட்சணமே இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. ஹார்மூஸ் நீரிணை மிக முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜியன், வைடர் இந்தியன் ஓஷன் ரீஜியனில் ஹார்மூஸ் ஒரு முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட். இப்போ இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் 5 சோக் பாயிண்ட்ஸ், ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் 4 சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹார்மூஸ் நீரிணை முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட்ஸ். அந்த சோக் பாயிண்ட்ஸ் ஈரானுக்கு பர்ஷியன் கல்ஃப்லேருந்து ஆயில் மிச்ச நாடுகளுக்கு டிரான்ஸ்போர்ட் அதை முடக்கப்பட்டிருக்கிறது என்பது நமது நாட்டிற்கு சில பிரச்சனைகள், நமது நாட்டு பொருளாதாரத்துக்கும் சரி, எரிபொருளுக்கும் சரி, எரிபொருள் வரவுக்கும் சில பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இல்லை, சோக் பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறப்ப சோக் பாயிண்ட்டுன்னு அதை எப்படி நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க சார்? அது இல்லாமல் இந்த ஹார்மூஸ் நீரிணையில் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70% பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு எல்லாம் வருது. இந்த சோக் பாயிண்ட் ப்ளஸ் இது எப்போ சரியாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி சமரச பேச்சுவார்த்தை எப்பொழுது அவர்கள் தீர்மானத்தை கொண்டு வருவார்கள், எந்த மாதிரியான சமரசம் அவர்கள் செய்யப்போகிறார்கள் என்பது உள்ளது. சமரசம் செய்வதற்கான இடம் அதுதான். அவங்க தேர்ந்தெடுத்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதே ஒரு 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 புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கிடையாது. அவர்களுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேம்ஸ் பெனிஸ் சென்றார் பாகிஸ்தானுக்கு. ஈரான் ஃபாரின் மினிஸ்டரோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு திரும்பி முடக்கப்பட்டுள்ளது. இப்போ திரும்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போ முதலில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி, இப்போ அமெரிக்கா தாக்குதல் நடத்தி, இந்த தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும் என்பது தான் நடக்கப்போகுது. இல்லை, சோக் பாயிண்ட்ன்றதை எதை மீன் பண்ணுறீங்க? சோக் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இன் சி லேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் சோக் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சி லேன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் த லேண்ட் அண்ட் த சி. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சோக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஹார்மூஸ் நீரிணையினால் பெரிய லெவலில் இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் பாதிக்கப்படுது. ஜப்பானும் பாதிக்கப்படுது, இந்தியா பாதிக்கப்படுது. இப்போ இது சம்மந்தமாக இந்திய வெளியுறவுத்துறை என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் அமெரிக்காட்ட வச்சாங்க? ஏன்னா இப்போ மார்க்கோ ரூபியோ இங்கே வந்துட்டு போனார். அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்தபோது நம்ம என்ன சொன்னோம்னாக்கா, அவர்கள் ஓரளவுக்கு சமரச பேச்சுவார்த்தை இதில் தொடர வேண்டும். இந்தியாவின் கோரிக்கை என்னவென்றால், எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டிற்கு எதிராக போர் தொடுக்கும் போது அதை ஒரு எதேச்சிகாரமாக இருக்கக்கூடாது என்பதுதான். அது மட்டும் அப்படி இல்லாமல் அது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான், ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இருக்கணும். அந்த ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸை தாண்டி இன்னொரு நாடு போர்டு இருக்கும்போது அது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெசல்யூஷனில் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரிய கோட்பாடு. அது இல்லாததான் பிரச்சனைக்கு காரணம். அதாவது இந்த வாரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நடந்திருக்கும்னு நம்புறீங்களா? ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் இது மல்டி ஃபேக்டரல் இஷ்யூ. முதலில் அவங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், ஈரான் பார்த்தீங்கன்னாக்கா, ஈரான் எதனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அண்ட் ஆயில், இது 2 காரணத்துக்காக தான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. முக்கியமாக யுரேனியம் என்ரிச்மெண்ட் அதுதான். அது பார்த்தீங்கன்னாக்கா இதை யுரேனியம் ப்ரோக்ராம்ஸ் குறைஞ்சிருக்குது. பட் ஆனால் தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, லாஸ்ட் இயரில் ஒரு மேஜராக ஒரு இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷமும் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இன்னும் யுரேனியம் சம்மந்தமாக நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அவங்க கொடுக்கறதா ஒத்துக்கிறாங்கன்னு பேச்சு வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? யுரேனியம் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? யுரேனியம் என்ரிச்மெண்ட் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ரிச்மெண்ட் குறையும், ஆனால் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜேசிபிஓ அப்படிங்கிற அமைப்பு இருந்தது. ஜேசிபிஓ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சில நாடுகள் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை மானிட்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த மானிட்டரைசேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி அவங்க யுரேனியம் ப்ரோக்ராம் அவங்க ஈரான் நடத்த முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு தகுந்தபடியான நடவடிக்கை அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஸோ அப்போ என்ரிச்மெண்ட் ஆகாது, திருப்பி ப்ரோக்ராம் செய்ய முடியாதுன்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துடலாம்ல? சமாதான பேச்சுவார்த்தை இன்னும் அவர்கள் வருவதற்கு நாட்கள் ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கான சமாதான பேச்சுவார்த்தை என்பது எப்பொழுது வரும் என்பதுதான் கோரிக்கை. சமாதான பேச்சுவார்த்தை என்பது வருவதற்கு நேரம் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் மீண்டும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளது. ஆனால் எப்பொழுது நடக்கும் என்பது தெரியவில்லை.
ஏன்னா இதனால தான் நம்மளுக்கு வந்து பெட்ரோலிய பிரச்சனைகள் வருது, எல்பிஜி தொடர்ச்சியாக எல்பிஜியும் வருது, விலைவாசியும் ரொம்ப ஏறுது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல உலக நாடுகள் இதை முடிவுக்கு கொண்டு வர இடத்துல தானே இருக்காங்க. இல்லை, உலக நாடுகள் கொண்டு வரது, அதாவது சும்மா வெளிப்படையாக பேசணுன்னாக்கா, டொனால்ட் ட்ரம்ப் எப்பொழுது அவர்களுடைய பிரசிடென்சி இதில் முடியுமோ அப்போதான் இந்த பிரச்சனைக்கு ஓரளவுக்கு தீர்வு காணும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். ஏனென்றால் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் இந்த ஈரான் பிரச்சனை என்பது நடந்து கொண்டே தான் இருக்கும், தாக்குதல் நடந்து கொண்டே தான் இருக்கும். அவர் எப்போது பிரசிடென்ட்லேருந்து வந்தாலும் நியூ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வேறு மாதிரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்மி கார்ட்டரோட பிரசிடென்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அமெரிக்கன்ஸை ஹோஸ்டேஜ் எடுத்தாங்க 1978. அதற்கு எது தான் ரோனால்ட் ரீகன் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியில். அப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இதுதான் நாங்கள் தான் செய்வோம், அதாவது ஃபர்ம் ஸ்டான்ஸ் அகேன்ஸ்ட் ஈரான் எடுத்துப்போம், அதே மாதிரி ஃபர்ம் ஸ்டான்ஸ் டுவர்ட்ஸ் சோவியத் யூனியன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஈரானை பற்றி அதிகமாக பேசல. ஜார்ஜ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ஜூனியர் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனோ ஈரானை பற்றி அதிகமாக பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஈரானை வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா ஈரானுடைய எதிராக கொள்கையை விட்டு விட்டார். டொனால்ட் ட்ரம்ப்போடைய செகண்ட் பிரசிடென்சியில் வந்திருக்கு. செகண்ட் பிரசிடென்சியில் அவர் எப்படி செய்வார் என்பது தான், அதற்கு தான் ஈரானின் பிரச்சனையே வந்தது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்னால தான் இந்த வார் இவ்வளோ நீடிக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா சார்? டொனால்ட் கண்டிப்பாக அதில் அந்த சந்தேகமும் கிடையாது. நெத்தன்யாகு இதில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறாரு? ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை உள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்ல வராங்க. இஸ்ரேல் வந்து ஒரு அரப் கண்ட்ரி. இஸ்ரேல் அரபுக்கு எதிராக இருந்தாலும் அது வந்து ஒரு அரப் கண்ட்ரி. அவர்களுக்கு மிடில் ஈஸ்டில் எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுக்கக்கூடாது. ஆனால் ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரியன்டட் டுவர்ட்ஸ் இஸ்ரேல் ஒண்டி கிடையாது, ஈவன் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஈரானுக்குமே பல பிரச்சனைகள் உள்ளது, ஈவன் ஈரானுக்கும் தாலிபானுக்கும் பல பிரச்சனைகள் உள்ளது. அப்படி இருக்கும்போது ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனை உள்ளது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறது தான் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இஸ்ரேல் வந்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தானே, ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக லெபனான் மேலேயும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வார முடிவுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு இதுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்களே. வார் வந்து இருந்ததுனாடா சார் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் வரைக்கும் இந்த பீஸ் டாக்குங்கிறது நடக்க போகிறது கிடையாது. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் மீது யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் வேண்டும். அதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து தாய்வான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவோடைய கண்ட்ரி வெயிட் பண்ண வேண்டியது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமரச பேச்சுவார்த்தை செய்வோம். ஆனால் ட்ரம்ப் தான் எதேச்சியாக செய்கிறாரு. அங்கே இருக்கிற காங்கிரஸும் சரி, அங்கே இருக்கிற மக்களும் ட்ரம்ப் மீது அதுவித சில பிரச்சனைகள் உள்ளார்கள். அவருடைய போக்கும் நடவடிக்கையும் சரியில்லை. அவர் கொண்டு வந்த பல சட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற நாட்டுகளையும் சரி. அப்படி இருக்கும்போது இதை வந்து அவங்க வந்து ஈரான் பிரச்சனை வந்து இருக்கணும். ஆனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாவின் மீது வந்துடும். ஆனால் சைனாவின் மீது கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸோட ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லையே. ஈரான் மீது எதுக்கு தான் இப்போ நாளைக்கு வந்து தாய்வான் மீது சைனா தாக்குதல் நடத்தினா யூஎஸ் என்ன பண்ணும்? யூஎஸோட கேரியர்ஸ் வருவாங்களா? அது கொஸ்டினபிள் திங் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் போது சைனா வந்து தாய்வான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டது. அதை தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் கேரியர்ஸ். அப்போ அந்த டிட்டரன்ஸ் இது. அதே மாதிரி இன்றைக்கி திரும்பி வந்து அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது தான் குறிப்பு. இதுக்காக தான் சைனாவை கண்டெயின் பண்ணி தான் மெயினாக இந்த குவாடே ஆரம்பிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் என்ன செய்து குவாடை ஆரம்பித்தாங்க. இந்த குவாட் வந்து சமீப காலமாக லாஸ்ட் இயர்லேருந்து பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணதுலேருந்து குவாடோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். இது எப்படி பார்க்குறீங்க? குவாடு எஃபெக்டிவாக இருக்குமா சைனா கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில்? குவாடு வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அகேன்ஸ்ட் சைனா. ஓகே, தேர் இஸ் நோ டவுட் அபவுட். குவாடு வந்து ஒரு மிலிட்டரி அல்லது சைனாவோட கண்டெய்ன்மெண்ட். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது தான் நமக்கு தெரியுது. இல்லை, ஏன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துகிறப்ப அமெரிக்கா நம்மளுக்கு அந்தளவு சப்போர்ட்டிவாக இல்லைன்ற மாதிரி பேச்சு இருந்துச்சு. எந்த குவாட் கண்ட்ரிஸுமே சப்போர்ட்டிவாக இல்லையா? சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சில பிரச்சனைகள் பர்செப்ஷன் ஆஃப் இஷ்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சைனா வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிடாமினெட்லி மேரிடைம் ஃபோக்கஸ்டு ரிசர்ச்சர். எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். எந்த ஒரு மேரிடைம் கண்ட்ரியுமே சைனாவுக்கு எதிராக இந்தியாவை ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன நினச்சிருந்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு பெரிய கண்ட்ரி ஆகிறதுக்கு இந்த கண்ட்ரிகள்லாம் ஆதரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரமையில் இருந்தோம். அது தவறு என்னவென்றால் இவர்களுடைய மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கிறதுக்காக சைனா வந்து ஒரு கான்செப்டாக இருந்தது. அதற்கு வந்து ஒரு ஹெட்ஜாக வந்து இந்தியாவை அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ஒரு கருவியாக தான் பயன்படுத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க?
பெரிய லெவலில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் உதவியாக இருக்க மாட்டாங்க. அதான் உதவியாக இருக்க மாட்டாங்கன்னு இல்லை. இன்டர்நேஷ்னல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் சிஸ்டம். நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவான், உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ண வர மாட்டேன். அதுதான். இப்போ இந்த ஆண்டு ஒரு குவாட் மீட்டிங் நடந்துச்சு சார், அதோட அவுட்கம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த மார்க் ரூபியோ அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், குவாட் சமிட்டில் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஜாயிண்ட் போர்ட் இன் ஃபிஜி, அது வந்து ஒரு மேஜர் திங். இப்போ வந்து ஃபிஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வம்சாவளிகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பிரதமர் கூட பார்த்தீங்கன்னாக்கா 2014 வந்து ஃபிஜி சார், அப்போது நானும் ஃபிஜியிலிருந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃபிஜி என்பதை மிகப்பெரிய ஒரு கான்செப்டாக கொண்டு வந்தாங்க. பசிபிக் ஐலண்ட் நேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பசிபிக் ஐலண்ட் நேஷன்ஸுடைய 3வது சமிட் வந்து பாப்புவா நியூகினியில் நடந்து, அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ யூஎஸ் பிரசிடென்ட் யூஎஸோடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் விசிட் பண்ணியிருந்தாங்க 2020. அப்போ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்கும்போது அப்போ அந்த நாட்டுடைய பாப்புவா நியூகினியோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின் பிரைம் மினிஸ்டர் அதுலேருந்து தெரிகிறது நம்முடைய நாட்டின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது. இல்லை பாப்புகினியா அது புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம எதுவும் பண்ணலைனாலும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுறாமல் இந்த இஷ்யூனால அப்படி வருதே சார், அதை இந்த குவாட் ஏதாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். நீங்கள் வந்து எங்களை வந்து இதில் மேரிடைம் அலையன்ஸில் கொண்டு வரும்போது நாங்கள் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் கேட்டாலும் முதல்ல விஷயம் என்னென்னாக்கா எங்களுக்கு வந்து பாதிக்கம் வர முடியாத உங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் ஈரானில் நடத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போத் ஏர்லைன்ஸ் அண்ட் ஆல்சோ ஷிப்மெண்ட் அண்ட் ஆல்சோ பீப்புள் டேரி மிடில் ஈஸ்ட் இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே எங்களுக்கு இப்போ வந்து ஈரான் மீது அவங்க யூஎஸோடைய அட்டாக்னால ஈரானுடைய ரிட்டாலியேட்டரி அட்டாக் சவுதி அரேபியாவில் உள்ளது. அந்த சவுதி அரேபியாவில் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் பெரும்பாலான இந்திய வம்சாவளியினர் வாழ்ங்க. இதை வந்து அவர்களுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தினால் நாங்கள் அந்த இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம். இதுதான் உங்களுடைய பேசிக் திங். அப்போ நீங்கள் சமரசம் கொண்டு வரணும். சமரசம் பேசும்போது எந்த இடத்துல சமரசம் பேசுகிறீங்க? நீங்கள் வந்து பேசிங்கனாக்கா பாகிஸ்தானுடன் நீங்கள் வந்து ஆதரவு வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் பாகிஸ்தானும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நட்புறவு நாடாக இருக்குது. அந்த சைனாவுக்கு எதிராகவே குவாடு கண்ட்ரிஸ் வரும்போது இது வந்து ஒரு ரேஷனலாகவே இல்லையே, ஒரு லாஜிக்கலாகவே இல்லையே. ஸோ இதுதான் உங்களுடைய பிரச்சனை. ஏன் வந்து நீங்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கிறார்கள் யூஎஸ்? அதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் வந்து பேஸ் வேணுங்கிறதுக்காக நீங்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கிறீங்களா? சென்ட்ரல் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட்டில் அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஆதரிக்கும் போது அப்போ வந்து சைனாவும் பாகிஸ்தானும் க்ளோஸாக இருக்கும்போது எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது இல்லையா? அதுதான் விஷயம். சார் குவாடை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த குவாட் எஃபெக்டிவ்னஸ் இப்போ மார்க்கோ ரூபியோ வந்து பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணார், ஜெய்சங்கரை மீட் பண்ணார். ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஏதாவது பர்சனலான மெசேஜ் வந்துருக்குமா? கண்டிப்பாக திருப்பி அவங்க வந்து இண்டோ பசிபிக்கில் ஃபோக்கஸ் பண்ணாங்க யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதா உண்மை. அவங்க ஏன் யூஎஸ் அதுக்கான காரணம் என்ன கேட்டால் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சைனாவுடைய அசோசியேட்ஸை ட்ரம்ப் வந்து பீஜிங் சென்றார். ஆனால் அந்த பீஜிங்கில் அவருடைய நட்புறவு ஜி ஜின்பிங்கோடு எதுவும் கிடையாது. அவங்க என்ன யோசிச்சார்கள்னா G2 காண்டமோனியம்ஸ் மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தேன். அதே மாதிரி நமது பிரதமர் வந்து SCO சமிட்க்கு வந்து போன வருடம் வந்து பீஜிங் சென்றார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எதிராக வந்து அவர்களுடைய யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதுக்காக யூஎஸ் சென்றார்கள், அப்போ வந்து இவ்வளோ 400% தாரிஃப் வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து 400% தாரிஃப் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி திரும்பி அவங்க வந்து பழைய நட்புடன் இந்தியாவுடன் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் உள்ளது. அவங்களுடைய பிரசிடென்சி இருந்தால் கூட சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இன்னமும் இருக்குது யூஎஸில். அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய ஃபேவரபிள் பொசிஷன் அவங்களுக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோபல் பிரைஸுக்காக வந்து செயல்பட்டார். அதனால் இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனையை வந்து அவர் குறைத்தார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதை குறைத்து விட்டார். ஏன் இதை குறைத்து விட்டார், எதற்காக குறைத்து விட்டார், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை திரும்பி வந்து இண்டோ பசிபிக் பிவோட்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இண்டோ பசிபிக் கமாண்டுன்னு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், திரும்பி குவாட் சமிட் கொண்டு வந்தது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம். ஸோ ட்ரம்ப்புடைய முதல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அதிகமாக கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஏன் வந்து செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வரலாம்? அதுக்கு மேஜர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து அவங்க வந்து யுரேஷியன் ஃபோக்கஸ் பண்ணதுனால யுரேஷியாவில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்களால இண்டோ பசிபிக்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை என்ன, ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அந்த உக்ரைன் வாரில் தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது. உக்ரைன் வாரில் நமக்கு வந்து ரஷ்யா ஒரு நல்ல நண்பன், அதே மாதிரி நமக்கும் வந்து உக்ரைனுடைய நட்புறவு இல்லைனா கூட நேட்டோ கண்ட்ரிஸோடு நமக்கு நல்ல உறவுகள் உண்டு. ஸோ அந்த பிரச்சனையில் நாம் சமரசம் செய்ய முடியும். ஆனால் நமக்கு என்ன அவங்க சொன்னாங்கன்னாக்கா அந்த ஆயில் தாரிஃப் அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அவங்க பிரச்சனை. இதில் ரொம்ப முக்கியமான நபர் புட்டின். ஏசியா பசிபிக்கை பார்த்தோம்னா இப்போ புட்டின் வந்து ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணாரு.
உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடத்துகிற போர்னால நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அமெரிக்கன்ஸ் வந்து டேரிஃப் நம்ம இது பண்ணுறாங்க, ரஷ்யன்ஸ் கூட ரிலேஷன்ஸை குறைச்சணும்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. நம்ம ஆனாலும் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஜியும் அதுக்குள்ளே வராது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த 3 பேர், இந்த 4 பேருமே கனெக்ட் ஆகிறாங்க. கரெக்டாக ஏசியா பசிபிக், இண்டோ பசிபிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சைனாவுக்கு எதிராக இண்டோ பசிபிக்கில் யூஎஸோட நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அது யூஎஸ் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் வந்து யூரோப்பில் இருக்கிறதுனால, நமக்கு ரஷ்யாவும் இருக்கிறதுனால உக்ரைன் வாரில் நமக்கு பிரச்சனை. இப்போ ஈரான் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா ஈரானுக்காக தான் ரஷ்யாவும் சைனாவும் இருக்காங்க. இந்தியாவும் ஈரானுக்காக இருந்தாலும் இஸ்ரேலுக்காக இருந்தாலும் நமக்குன்னு சில கான்செப்ட்ஸ் ஈரானோடு இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக அவங்க சொன்னதை கேட்க முடியல. இதுதான் நமக்கும் அவங்களுக்கான பிரச்சனை. இப்போ புட்டின் வந்து ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணார், முன்னாடி ட்ரம்ப் மீட் பண்ணார், 2 பேருமே சைனாவை மீட் பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து மெயினாக இந்த ஈரான் விஷயத்தை தான் இது பண்ணுறாங்க. இதில் ஏதாவது நம்மளுக்கு அவுட்கம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அவுட்கம் என்னென்னா எஸ்சிஓ வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கும் ரஷ்யா சைனா எஸ்சிஓ இருக்குது, நமக்கு மேரிடைம் ரிலேஷன் இருக்குது. சைனா வந்து பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எந்த ஃபோக்கஸும் கிடையாது. அதில் ஈரானும் பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து அது கிடையாது. அதுக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிவோட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து. ஸோ இந்த பிவோட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அதோடைய நட்புறவுக்காக தான் வந்து மார்க் ரூபியோடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணும்போது அந்த திரும்பி பிரச்சனை பண்ணார். அதே மாதிரி இந்தியா வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் அவங்க வந்து யூஎஸ் போகல, மேபி இந்த வருஷம் போகலாம். அதே மாதிரி அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே இருக்கிற யூஎஸ் பிரசிடென்ட்டும் இந்தியாவில் வரலாம். ஸோ அவங்க வரும்போது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்பது தான் கொஸ்டினபிள் திங். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் நம்ம வந்து சேரலை, பட் நம்ம வந்து எஸ்சிஓவில் இருக்கோம். அது எப்படி, என்ன மாதிரியான இது ஏற்படும்? ஏன்னா எஸ்சிஓவில் இருக்கிறத விட்டு சைனா, எஸ்சிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது இல்லையா, ரஷ்யாவோட கான்செப்டை வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் கூட வந்தால் கூட எஸ்சிஓ வந்து ப்ரிடாமினென்ட்லி ஃபோக்கஸ் ஆன் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் இல்லைங்களா. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயினிங்கிற ஒரு பேஸ் இருக்குது தஜிகிஸ்தான், அங்கே நம்மளோட மிலிட்ரி பேஸ் வந்து சுகோய் ஏர்ஃபோர்ஸில். ஸோ இது போன்ற காரணங்களுக்காக நமக்கு வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் சென்ட்ரல் ஏஷியா இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால நமது சில கோரிக்கைகள், நமது சில ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் எஸ்சிஓவில் இருக்குது. அதுக்கு ரஷ்யாவும் துணை போகுது. அதில் சைனா வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா சென்ட்ரல் ஏஷியா சமிட் நடந்தது, சைனா சென்ட்ரல் ஏஷியா சமிட் நடந்தது. இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது எப்படி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு சைனாவோட சென்ட்ரல் ஏஷியாவில் கண்டெயின் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஈரானை யூஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி யூஎஸ்ஐ யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் வந்து சில வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரிக்ஸ்லேயும் நம்ம இருக்கோம், நம்ம 3 கண்ட்ரியும் இருக்கோம், சைனா, ரஷ்யா, இந்தியா. பிரிக்ஸுங்கிறது ஒரு மிலிட்ரி இது இல்லைங்களா, அது வந்து ப்ரிடாமினென்ட்லி எக்கனாமிக் ஃபோக்கஸ்டு இல்லை, மிலிட்ரி கிடையாது, பட் பிரிக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனா இந்தியானால தான் பிரிக்ஸே இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, ரஷ்யா இருக்குது. பட் ஆனால் அதை விட முக்கியமாக எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ். அதை வச்சு தான் வந்து எல்லாமே ஃபோக்கஸ் இருக்குது. எந்த அளவுக்கு மிலிட்ரியில் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்தீங்களோ அப்போ தான் அவங்களால வந்து அதை வந்து டெவலப் பண்ண முடியுங்கிறது வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டர். எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் டெவலப்ஸ் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்ஸ் ஆல்சோ டெவலப்ஸ் எக்கனாமிக். ஸோ பிரிக்ஸை விட நமக்கு வந்து ஃபோக்கஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குவாட் தான் வந்து ஒரு பேசிக் ஃபோக்கஸ். இப்போ குவாடில் வந்து போட்டு டெவலப் பண்ணுறாங்க, அதே மாதிரி பல போட்டு டெவலப் பண்ணும்போது நமக்கு அதில் ஃபாஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் கம்பேர்ட் டு த பிரிக்ஸ் நம்மளுடைய செயல்பாடுகள். அதே மாதிரி இப்போ மெயினாக இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனைகள் வருது சார், இதை நம்ம இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுது? இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனைகள் எப்போது இருக்குதுன்னா யூஎஸ் ஈரான் விஷயத்தினால. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கண்ட்ரோலாக இது சில விஷயங்கள் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா சமரச பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வர வேண்டும். இதற்கு நம்ம சொல்ல வேண்டியது டொமஸ்டிக்கலாக நமக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னா அதனால் சமரச பேச்சுவார்த்தை மிகவும் விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கையை எடுத்து வைக்க வேண்டும். ஓகே, இப்போ ஜெய்சங்கரும் மார்க்கோ ரூபியோவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதில் மெயினாக சொல்லப்படுறது இந்த ட்ரேடில் உள்ள பிரச்சனைகள்லாம் பற்றி பேசுகிறாங்க, நிறைய கோஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க சார். இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, பல கண்ட்ரிகள், யூரோப்பியன் யூனியன், யூகே, ஈவன் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டோட, இப்போ ஆஸ்திரேலியா கூட பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ அதனால் நம்ம என்ன சொன்னோம்னாக்கா ஃப்ரீ ட்ரேடு கொண்டு வரதுக்காக நம்ம அதிகமான அளவு இதை வந்து செயல்படுத்த நிறுத்த வேண்டும். அதாவது நமக்கு வந்து ஃப்ரீ ட்ரேட் வந்து யூஎஸோட மிக சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்துன்னா அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸோடு பண்ணணும், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் அவங்களோட செய்வது. இல்லை, ஏன்னா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரதில்லை, ஏன்னா நம்ம மேலே டேரிஃப் ஒரு 25% இருக்குது.
அது இல்லாமல் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இன்னும் நெகோஷியேஷன் தான் போகுதுன்னு பேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு 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 கன்க்ளூசிவாக எதுவும் வரலன்றாங்களே சார். இன்னும் கன்க்ளூசிவாக வராதுக்கு இன்னும் அது வந்து நெகோஷியேஷன் பல ரவுண்டு நியூசிலாண்டோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 15 வருஷம் அப்போ நெகோஷியேஷன் பண்ணி தான் கொண்டு வந்தோம். ஸோ நெகோஷியேஷனுக்கு போயிட்டு இருக்கும். பட் ஆனால் அவங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மிகவும் விரைவில் கொண்டு வருவாங்க. இந்த மார்க்கோ ரூபியோ விசிட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே வரணும்னு இன்வைட்டும் பண்ணுறாரு. பிரைம் மினிஸ்டர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருப்பி ட்ரம்ப்பை போய் நேரடியாக சந்தித்து இந்த ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா? இருக்கு வாய்ப்புகள். ஓகே சார், நேரத்தை கொடுத்து பல முக்கிய தகவலை எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.